Thank you, gentlemen. Mikka Nandri. Nasir sir, if you'll stay back on stage. Murli sir, Nasir sir, rendu perume konjam. If you'll stay back on stage. அடுத்த செட் ஆஃப் அவார்ட்ஸும் நீங்க வந்து கொடுக்கணும். அடுத்த செட் ஆஃப் அவார்ட்ஸுக்கும் நீங்க இருக்கணும். நாசர் சார். இந்த என்டிஜி அவார்ட்ஸை வழங்குறதுக்காக திரு நாசர் அவர்களோடு சேர்ந்து இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். திரு கதிரேசன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் ஏஎல் விஜய் அவர்களையும் திரு கதிரேசன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கேட்வே எல்டிஜி அவார்ட்ஸ் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுருக்கமாக சொல்லணும்னா இது வந்து கிரிக்கெட்டோட கம்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டெலிவரியில் சிக்ஸர் அடிக்கக்கூடிய அவார்ட் தான். பேசிக்காக ஒவ்வொரு இயக்குனருமே அவங்களுடைய முதல் படைப்பில் whoever's left a lasting impression on the audience, எல்லாருடைய திசையும் அவங்க பக்கம் இழுத்துக்கக்கூடிய இயக்குனர்கள் ஃபர்ஸ்ட் டைம் மிகப்பெரிய வெற்றியை பார்த்த டிரெக்டர்ஸ்க்கு தான் இந்த அவார்ட் போய் சேரும். And here are the list of awardees. Five awardees இருக்காங்க இந்த ஒரு கேட்டகரியில. முதலாக டாடா திரைப்படத்தின் இயக்குனர் திரு கணேஷ் கே பாபு அவர்கள். Z5ல ஒரு மிகப்பெரிய ஹிட்டான சீரீஸா இருக்கக்கூடிய அயலி இயக்குனர் முத்துக்குமார் அவர்கள். போர்த்தொழில் படத்தினுடைய இயக்குனர் திரு விக்னேஷ் ராஜா அவர்கள். குட் நைட் திரைப்படத்தினுடைய இயக்குனர் திரு விநாயக் சந்திரசேகரன் அவர்கள் மற்றும் அயோத்தி படத்தினுடைய டைரக்டர் திரு ஆர் மந்திரமூர்த்தி அவர்கள். இந்த விருதுகளை வழங்குவதற்காக இயக்குனர் திரு சேரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அயோத்தி படத்தினுடைய டைரக்டருடைய அவார்டை பெற்றுக்கொள்ள அருவி மதன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ஒவ்வொரு அவார்டிக்கு விருதுகளோட சேர்ந்து தலா 1 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்படுகிறது. கை தட்டலாமேப்பா. இந்த அவார்டு சொல்ற செய்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி. இவர்கள்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு தங்களுடைய முதல் படத்தில் சிக்ஸர் அடிச்சாங்கிறது தனித்தனியாக கேட்டிங்கன்னா தெரியும். ஒவ்வொருத்தரும் 1 மணி நேரம் அதை பற்றி பேச முடியும். ஆனால் அப்படியான திறமைசாலிகளை அடையாளம் கண்டு அடுத்து இவங்க செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதான் இந்த பேமெண்ட், இந்த கேட்வேயுடைய பிகெஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ இவர்களை போன்ற திறமைசாலிகள் நண்பனை அணுகுகிற போது அது நல்ல விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அது மக்களுடைய பார்வைக்கு கொண்டு வரப்பட போகும். ஒவ்வொரு இயக்குனருடைய படத்தை நம்ம வந்து உட்கார்ந்து ரசிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க அவார்டு வாங்கும்போது கை தட்டணுமா இல்லையா?
விருது பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த விருதுகளோடு அவர்களுக்கு தலா 1,00,000 ரூபாய் அறிவிக்கப்படுகிறது. நன்றி. இன்னும் சில விருதுகள் இருக்கிறது. மேடையிலேயே திரு நாசர் அவர்களும் திரு முரளி அவர்களும் திரு கதிரேசன் அவர்களும் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். விருது பெற்ற அனைவரையும் நண்பன் குடும்பம் வாழ்த்துகிறது. ஒன்றாக சேர்ந்து புகைப்படம். அளவுக்கு சாதித்த வல்லுநர்கள் இந்த நண்பன் கிராஃப்ட் மாஸ்டர்ஸ் அவார்டை பெறுகிறாங்க. அதனால ஒவ்வொருத்தராக மேடையில் அழைக்கிறோம். ஒரு இந்த கண் வழியாக பார்க்குறது ஒன்று இருக்கும், அது மாதிரி ஒரு கேமரா வழியாக பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது. இந்த கேமரா வழியாக பார்க்குறப்ப மட்டும் அவ்வளோ அழகாக தெரியும். ஒளிப்பதிவாளர் திரு PC ஸ்ரீராம் அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு பிடிச்ச ஒருத்தங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் அவங்க அழகாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் பார்த்தா எல்லாருமே அழகாக இருப்பாங்க. அவங்களுடைய கேமரா லென்ஸில் என்னதான் மேஜிக் வச்சுருக்காரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். தேங்க்யூ. மனிதர்கள் அனைவரும் அழகுதான், அதுதான் உண்மை. இங்கே வந்தப்பறம் தான் தெரிஞ்சது, நண்பன் என்ற அந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஒரு ஆரோக்கியமான ஒரு இது எனக்கு கொடுக்கப்பட்ட விருது நான் செய்ய போகும் எதிர்கால பணிக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த நண்பன் கிராஃப்ட் மாஸ்டர்ஸ் அவார்டில் விருதினை பெறப்போகிறவர் ஒரு இயக்குனர் தான் உணர்ந்த விஷயத்தில் எத்தனை சதவீதத்தை தன்னுடைய பார்வையாளர்களிடம் ரசிகர்களிடம் கடத்துகிறார் என்பதுதான் இருக்கலி. அந்த நெருக்கடிகளை எல்லாம் உடைச்சு அதை டாபு ஆக்கிராம, தப்பான பார்வையில் இன்னொருத்தர் பார்த்துடாம தான் சேர்த்த அந்த உணர்வை பத்திரமா மற்றவர்களுக்கு கடத்தும் இயக்குனர் சேரன் அவர்களுக்கு அந்த விருது. Each awardee will receive a cash of 1 lakh rupees along with the award. சேரன் சார், ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாரோட கூட்டு முயற்சி தான் நம்மளோட அரசாங்கம். நம்ம அரசாங்கத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அரசாங்கத்தை உருவாக்கியிருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுக்குற பணத்தில் தான் அரசாங்கம் நடக்குது. நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் அரசாங்கம் செய்யுது. அப்படி செய்ய முடியாத சில வேலைகளை நண்பர்களோடு சேர்ந்து இந்த சமூகத்துக்கு செய்கிறதுன்றது அது ஒரு குட்டி அரசாங்கம். ஸோ நண்பர்கள் கூட்டு முயற்சியில் தங்களுக்குள்ள ஒரு அரசாங்கத்தை உருவாக்கிக்கிட்டு தங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தங்களோட சமூகத்திற்கு தேவையானதை செய்கிற இந்த நண்பர்கள் குழுவை வாழ்த்துறதுல வரவேற்கிறதுல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நான். ஸோ ரொம்ப நன்றி. இது எங்களுக்கு PC சார் சொன்னது மாதிரி அடுத்த ரொம்ப தூரம் ஓடுறதுக்காக கொடுத்தப்பட்ட ஊக்க மருந்தை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ இன்னும் நிறைய இருக்குது, நிறைய தூரம் பயணிக்கணும் எல்லாரோடையும் சேர்ந்து. நன்றி, வணக்கம். Thank you very much sir. அடுத்ததாக the final award in this category ஒரு ரொம்ப ஆர்ட் டைரக்டருங்க. இவர் எந்திர வேகத்துல வேலை பார்க்குற 2.0, யதார்த்தங்களை படைக்கிற இந்தியன் 2, இந்த மாதிரி பல பல பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட்ஸை he brings them to life. ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். A few words from you sir. நண்பர்களுக்கு வணக்கம். நிறையா ப்ரொடியூசர் நிறையா செலவு பண்ணி என்னை இன்னும் ஓட வச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமேலும் ஓட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய செலவு பண்ணி சீட்டு மேலே ஏறி கத்திருக்கேன் காலேஜ் படிக்கும்போது. அதே சார் கூட நான் வந்து ஒர்க் பண்ணி அவர் கூட ஸ்டேஜில் நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச்.
பாடல்கள்லாம் பாடி உங்க எல்லாரையுமே மகிழ்விக்க போறாங்க. ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் 10 minutes பேக் டு பேக் என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதனால அதனுடைய துவக்கமா ஒரு சின்ன விசில் சத்தம் கேட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களுக்கு. யா 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 தமன்னாவுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களை. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் தி appetizer for the main course, ladies and gentlemen. First and foremost, சாண்டி மாஸ்டர் அவர்களுக்கு இந்த பாட்டெல்லாம் தொடர்ந்து பாடுறதே கஷ்டம். பாடிட்டு ஆடிட்டு எல்லாரும் என்கேஜ் பண்ணி கடைசியில் ஒருத்தர் வந்தார் இந்த சைஸில். எங்கே அவரு அடி பிரிச்சு எடுத்தாப்புல ஒருத்தர். எப்படி வந்தாப்புல உள்ளேன்னு தெரியல. 10வது கையில் அவர் மைக்கில் வேற வச்சிருந்தாப்புல. மைக்கில் வச்சுட்டு வேற அவர் ஒரு போக்கில் பாடிட்டு இருந்தாரு, ஆடிட்டு இருந்தாரு. எல்லோரையும் சந்தோஷப்படுத்தினதுக்காகவும் ஓகே வாழ்த்துக்கள். குட் லக்மா ரெண்டு பேருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி. எப்படி பிடிச்சிருந்துச்சா? ஆக்சுவலாக இந்த கொண்டாட்டங்கள் எல்லாமே ஒரு மாபெரும் பிரம்மாண்டத்திற்கான ஒரு துவக்கம் அப்படிங்கிறது தான். இந்த நண்பனின் வருகை எத்தகைய தாக்கங்களை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறது இங்கே இருக்கவங்க எந்த அளவுக்கு இவங்களோடு சேர்ந்து செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்ததும் கூட. தகுதியான சரியான வாய்ப்புகள் வேண்டும் என்கிறவர்களுக்கான ஒரு மேடையாக ஒரு பக்கமும், இன்னொரு பக்கமும் கல்வி, சுகாதாரம், மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் என்னென்ன மாற்றங்கள் தேவையோ அதற்கான பொருளாதார உதவிகள், அசிஸ்டன்ஸ்னு பல்வேறு விஷயங்களையும் செய்கிறதுக்கு அவங்க இங்கே உள்ளே வந்திருக்காங்க. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேடியதை என்ன செய்யணும் அப்படிங்கிறத செஞ்சுருக்கிறது தான் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த வருகை திரு நாசர் அவர்கள் சொன்னது போலவே நான் ஏதோ நினச்சிட்டு வந்தேன். பட் என்னுடைய நண்பர்கள் அவ்வளோ பேருக்கு இங்கே விருது கிடைக்குது, நண்பர்களாக ஒன்றிணைந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த விஷயம் அரங்கேறணும், அதுக்கான சாத்தியக்கூறுகளை முன்னெடுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். வி அப்ரிஷியேட் திஸ் இனிஷியேட்டிவ். ஏன்னா பல செக்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, நாட் ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் அதில் ஒரு பகுதி, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், இப்படி பல்வேறு விஷயங்கள் செய்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு மறுபடியும் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குட் லக் டு நண்பன். நவ் த மோஸ்ட் அவைட்டட் மொமெண்ட். ஒரு பெரும் கொண்டாட்டத்தை ஒரு கொண்டாட்டத்தோட நம்ம நிறைவு செய்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வகையில் ஒரு மாபெரும் கொண்டாட்டத்திற்கான ஒரு நேரம், நீங்கள் எல்லோரும் காத்திருந்த ஒரு கிரேட் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா பாவனா? அப்சல்யூட்லி. அதாவது 5,000 10,000 வாலாலாம் சேர்த்து போட்டு தீபாவளியை செலிப்ரேட் பண்ணும்போது அது பார்க்கறதுக்கே வேற லெவலாக இருக்கும். அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ஒரு ஸ்க்ரீனில் இருந்தாருன்னா அவரை விட்டு கண்ணு வேற எங்கேயுமே போகாது. ஆனால் ஒரு மில்லி செகண்ட் அவங்க பக்கம் போயிட்டு தான் வந்துச்சு. ஏன்னா அப்படி இருந்துச்சு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், பர்சனாலிட்டி, பர்சோனா. நீங்கள் எல்லாருமே எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களோ, பிரியாணி சாப்பிடாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, அதற்கான பலனை பெற போறீங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், the finale act of this grand evening. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான the vivacious, the versatile, the absolutely sensational Tamanna Bhatia. பாட்டம்